இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லைங்களா, தேர்ஸ்டேவை எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால கோயிலில் போயிட்டு புலாவும் பாயாசமும் பண்ணேன். வீடியோ எடுக்கவே டைம் இல்லை, அதனால் ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புகையாக தெரியுது. வெல்கம் டு ஜிஎன்எஸ்கே வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கெட் டுகெதர் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டில் தான் கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்காக இப்போ தான் கோயிலில் போய் சமைச்சிட்டு வந்தேன். ஸோ லேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அவங்களுக்கு சுட சுட வெளியில் ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் நார்த் இந்தியன்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச இட்லி வந்தோடனே ஆன் பண்ணோம். அதுக்கப்புறம் சாம்பார் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி, இது வடைக்கு வந்தோடனே சுட சுட சுடலான்னு, அதுக்கப்புறம் சட்னி, அப்புறம் ஊத்தப்பத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்ததுக்கப்புறம் ரெடியாக எல்லாருக்கும் அப்படியே சூடாக சுட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறாங்க. அதுக்கப்புறமா பால் காஃபிக்கான எல்லா ஸ்டஃப்பையும் ரெடி பண்ணிவிட்டேன். க்ளீனிங் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த க்ளீனிங் முடித்ததுக்கப்புறமா நான் போயிட்டு ரெடி ஆக போகிறேன். அவங்களுக்காக சும்மா ஒரு ரிட்டன் கிஃப்ட்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வீடு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணியாச்சு. நாங்கள் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி ஸ்னோ இருக்குன்னே தெரியாது. ஸோ ஸ்னோ பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கோலத்தை நீங்கள் தீபாவளி அப்போவே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கோலத்தை எடுத்துன்னு வந்து வச்சா போதும். ஏன்னா அது ரெடிமேடாக நான் ரைஸில் போட்டு ஒரு சார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னோடய என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபவுண்டன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை நான் ஆன் பண்ணி வச்சுருப்பேன். அப்படியே உள்ளே வந்தோன்னா ஹால் தான். ஹாலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய டெக்கரேஷன்ஸ் வைக்க மாட்டேன். ரொம்ப நீட்டாக இருக்கணுன்றதுனால அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியே மேலே வந்திங்கன்னா என்னோடய பூஜை ரூம். கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோவில் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹாய்ங்க, அப்படியே விளக்கு ஏற்றிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணின்னு இருக்க டைமில் உங்களுக்கு என்னோடய ட்ரெஸ்ஸை காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே இன்றைக்கி திடீர்னு ஸ்னோ வந்துடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராமல் நின்றுட்டு வாங்கணுன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரே ஒரு ஃப்ரெண்டால் மட்டும் வர முடியாமல் போயிடுச்சு. அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. மற்றபடி நான் சொன்ன மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா டைமு 7:30க்கும் மேலே. பட் இன்வைட் பண்ணதுனால அவங்க வந்துட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி கண்டிப்பாக டே செம ஃபன்னாக போகுதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். இவங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு சின்னதாக கேம் பிளான் பண்ணியிருக்கேன். அது எல்லாம் கரெக்டாக பண்ணோன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.